விஜய்க்கு வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஆனா எப்படி ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து என்னை உங்க டார்ச்சர் பண்றாங்க, எங்களை இவங்க ப்ரெஷர் பண்றாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு நீங்க வெளிப்படையா பாரதிய ஜனதாவை எதிர்த்து, உங்களுடைய கொள்கை எதிரிய எதிர்த்து நீங்க வெளிப்படையா பேசுனீங்கன்னா, வெளிப்படையா அறிக்கை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது வரும். அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு தானே நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க தான் உங்களுக்கு பேசுவாங்க அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறது வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. இப்போ நீயே உனக்காக பேசலன்னா எங்களுக்காக நீ எப்படி பேசுவ அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அதனால விஜயோடைய அரசியல் இந்த மௌனம்ன்றது ஒரு பின்னடைவு தான்றீங்க. நிச்சயமா படத்துக்காக இருந்தாலும் சரி, சிபிஐ விசாரணை, அவருக்கு இந்த நெருக்கடியால அவருக்கு ஒரு அனுதாபம் வரணும், ஒரு சிம்பத்தி வரணும் அப்படின்னா நீங்க எதிர்த்து பேசணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எதுக்காக டிடிவி தினகரன் அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாருன்னா அவர் பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசினாரு. அதனால அவருக்கு அந்த ஓட்டு கிடைச்சது, வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா அந்த நெருக்கடி இவங்க தான் கொடுக்குறாங்க, இந்த காரணத்துக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொன்னாதான் அது உங்களுக்கு ஒர்க் ஆகுமே தவிர இல்லைன்னா சிம்பத்தி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது.